ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். இன்றைக்கு இந்த அவக்காடை வச்சு தான் ரெசிப்ட் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு நல்ல பழுத்த அவக்காடா இருக்க வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் இப்படி வலிச்சு எடுக்க வேணும். வலிச்சா ஈஸியாக வரணும். காய்ப்பருவம் மட்டும் எடுக்காதீங்க, நல்லா பழுத்ததை தான் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா வலிச்சு எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதோட சேர்த்து மில்க் மைட் விட்டுருக்கிறேன். மில்க் மைட் விருப்பம் இல்லாதாக்கள் சோறும் போடலாம். தேவையான அளவுக்கு இனிப்புக்கு விடுங்க. இப்போ மில்க் விட்டுக்கிறோம், ஃப்ரெஷ் மில்க் இல்லாதாக்கள் பவுடரும் போடலாம், பால் பவுடரும் போடலாம். போட்டு மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். நல்லா க்ரீமியாக இருக்கணும் அரைச்சிங்கிட்டு சொன்னால், அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு சின்ன ஒரு பபுளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்படி நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. சின்ன ஆக்களுக்குன்னு கொடுக்கலாம். நீங்கள் அவக்காடை விருப்பம் இல்லாத பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடும். இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம், இல்லை ஐஸ்கிரீம் போட்டும் சாப்பிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.